ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமேஸ் அரிசுவை கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான குழந்தைகளுக்கான எக் ரைஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு கார்ட்லேயும் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இந்த எக் ரைஸ் செய்யறதுக்கு நான் ஏற்கனவே சாதம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாதம் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஸ்பூனோட பேக் சைடில் வச்சு நல்லா வந்து நீங்கள் மசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக மசிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு முட்டை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேஷ் பண்ணும்போது அந்த எக்கு பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக ஆகிடும். ஸோ உங்கள் குழந்தைங்களோட வாயில் சீக்கிரமாகவே நல்லா ஸ்மூத்தாக வந்து உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரைஸையும் எக்கையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக் ரைஸ் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு பேனில் பட்டரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பல் பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா முட்டையோட எக்கு பூண்டு வந்து சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். அந்த கேஸ் ப்ராப்ளம் வந்து குழந்தைங்களுக்கு வராமல் இருக்கும். அதனால் வந்து நல்ல பட்டரில் அந்த சீரகமும் பூண்டும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கிறேன். ரைஸை ஒரு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டரை ஊற்றிடுங்க. அப்போ ஊற்றும் போது உங்களுக்கு ரைஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அந்த தண்ணி ஹாட் வாட்டர் நல்லா ஊற்றிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரைஸ் வந்து ரொம்பவே சாஃப்டான ரைஸாக மாறிடும். இப்போ நல்லா சாஃப்டான அப்புறம் நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸில் வந்து நான் எப்போயுமே உப்பு போட்டு தான் ரைஸ் வந்து குக் பண்ணுவேன். அதனால் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சோண்டா உப்பு, கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் வந்து கொஞ்சமாக இருக்கணும். அதனால் மிளகுத்தூளோட காரம் வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம உப்பு மிளகு அந்த எல்லா டேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரியான எக் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட வெயிட்டும் நல்லா கெயின் ஆகும். அவங்களும் சீக்கிரமாக நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.